தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறுவதை ஒட்டி தொலைதூர பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட போதமலைக்கு 8 கிலோமீட்டர் தொலைவு கரடுமுரடான மலைப்பாதையை கடந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. கீழூர், நடுக்காடு, தெக்காடு, நடுவளவு, குறிச்சி கிராமங்களைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கும் வகையில் அங்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொழிலாளர்கள் தலைமையில் சுமந்தபடி கொண்டு சென்றனர். மலை கிராம மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் அலுவலர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். கீழூர் மற்றும் மேலூர் 2 குக்கிராமத்துக்கு சேர்த்து நாங்கள் தேர்தல் நடத்துறதுக்கு நாளைக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் தலை சுமையாக 8 கிலோமீட்டர் கொண்டு போய் சேர்த்திடுவோம். சேர்த்திட்டு அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கீழூர் மேலூர் 2ம் சேர்த்து ஆண் வாக்காளர்கள் 436, பெண் வாக்காளர்கள் 417, ஆக மொத்தம் 853 பேர் வாக்களிக்கிறதுக்கு லிஸ்ட்டில் இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, மாதவரம் உள்ளிட்ட 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சீலிடப்பட்ட பாதுகாப்பான அறையில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவிற்கு தேவையான மை உள்ளிட்டவை போலீஸ் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 316 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனிதேவி தெரிவித்துள்ளார். ஓமலூர் பகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் ஏதும் இல்லை என்ற போதிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற தொகுதி முழுக்க அனைத்து வாக்குச்சாவடிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். காவல்துறைக்கு உதவியாக பல்வேறு கல்லூரிகளில் நாட்டு நலப் பணிகள் திட்ட மாணவர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஓமலூர் தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களில் பிரச்சினை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.